அசோகா அல்வா இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது விசில் விட்டு இது வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்தணும். இப்போ எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இப்போது இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு இது நைஸ் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி இது இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வேகிற வரைக்கும் நல்லா கலர் மாறும். அந்த மாதிரி நல்லா கலர் மாறின வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் பாசிப்பருப்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரலாம். கேப் விடாமல் கலரும், இல்லைனா கீழே கருகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்த மாதிரி வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு அதே மாதிரி இன்னொரு கப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்துடலாம். இது நல்லா சர்க்கரை அந்த பேஸ்ட்டில் நல்லா கரைஞ்சி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் திருப்பி ரிமைனிங் வச்சிருந்த நெய்யும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கணும். கலரும் மீது அந்த நெய்யெல்லாம் அந்த பாசி பருப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணாலும் திருப்பி நெய் ஆட் பண்ணி திருப்பி ரிமைனிங் நெய்யை ஆட் பண்ணிட்டு சும்மா கலந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு கலர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டு கலரில் வந்துடும். அது இல்லாமல் இது டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் அதாவது அந்த வானலில் ஒட்டாமல் இருக்கிறது நம்ம கரெக்டான பதம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண அருமையான சூப்பரான ஒரு அல்வா நமக்கு ரெடி.